என்ன பார்க்கணும் நீ லியோவை பார்த்துட்டியா? டேய் போய் அந்த தாத்தாவை தூங்க வைங்கடா. நீங்கடா விளையாடிட்டு இருக்கீங்க? விளையாட்டா? ஏய் நான் மட்டா பண்ண போகிறோம் போயிடு. லோகன் பாபா ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம். சூப்பர் ஸ்டார் காலில் வந்துட்டேன். ஓகே, தளபதி காலில் அவ்வளோதான். வேற என்ன இது மாதிரி லைஃப்ல என்ன இருக்கு சொல்லுங்க? ஏன்னா நீங்க எப்படி வந்து கெட்டப் மாத்திட்டே இருக்கிறீங்க. ஜெயிலர் ஒரு கெட்டப்ல இருக்கிறீங்க, ஜனநாயகன் ஒரு கெட்டப்ல இருக்கிறீங்க, பரிமளான்குள்ள ஒரு கெட்டப்ல இருக்கீங்க. அப்போ ஜெயிலர் 2ல ஏதாவது கெட்டப்ல வேற ஏதாவது கேரக்டர் தெளிவா யாருன்னா விநாயகம் சார் சொல்லிட்டாரு. ஓகேவா, போயெல்லாம் சொல்லலாம் விரும்பல இருக்கிறோம். ஆனால் இல்லை, ரஜினி சார் பார்த்தோன்னா பயங்கரம். ஃபர்ஸ்ட் டே பார்த்து சொல்லிட்டாரு, பயங்கரமாக நடிக்கிறடா நீ. என்னை கூப்பிட்டு சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் டே நான் பாராட்டினேன். அப்படியே ஊன்னேன் காலை, தலைவா அப்படின்னு. அதான் சொல்லுவாங்களே, நீங்கள் ஒரு நாள் முடிஞ்ச ரஜினி சாரை பார்த்து பாருங்க, நேர் கண் டு கண். ப்ரோ உங்களுக்கு லைஃப்பில் எல்லாம் டிப்ரெஷன் போயிடுவேன். அவங்களாம் மலை மாதிரி சொல்லுவாங்களே, மலைடா அண்ணா அவங்கள நான் மலைடா. அர்ஷத் அவனை கூப்பிடுங்க, நான் அங்கே இருக்கிறேன். அர்ஷத் எல்லாம் கூப்பிட்றான். அர்ஷத்னு பார்த்தா விஜய் சார் கூப்பிடுறேன். இதெல்லாம் சும்மாவா? இதெல்லாம் விளையாட்டா? லெஜண்ட் தலைவா நீ. எதுவும் தலைவா 3 பேரை பார்த்துப்பார் முடிஞ்சா. ரஜினி சார், விஜய் சார் பார்த்துறாத தலைவா. அவங்கள பார்த்தேன்னுச்சிக்க எதில் ஒரு அடி பார்த்துப்பார் டேரெக்டா. உனக்கு அப்படியே சுற்றி நல்லா தான் நடக்கும். அர்ஷத் வில் மீட் சூன் அர்ஷன்ட்டாரு. இப்போ பார்த்தா சிஎம் கட் பண்ணா. எப்படி இருக்கு? ஜோமி ஜார்ஜ் நிக்லஸ் கேஜ்ன்றது ஒரு பிராண்டா. அந்த பிராண்டே அவனை அழகா பார்த்தீங்க பட்டுன்னு சுட்டு தள்ளிட்டு போயினே இருப்பேன். ஹாய் ப்ரோ. என்ன பார்க்கணும் நீ லியோவை பார்த்துட்டியா? பார்த்துட்டேன் ப்ரோ. நான் தான் உங்களையும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. அப்படியா? ஆமாம் ப்ரோ. ஸோ தளபதி கூட நடிச்சிருக்கீங்க, தலைவர் கூட நடிச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் நடிச்சிருக்கீங்கன்னும் போது உங்களை பார்த்தோன்னா எங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு தானே. என்ன பார்த்தா? ஆமாம் தளபதியும் என்ன சேர்க்குறீங்க? தளபதி எங்கே இருக்காரு? பார்த்துட்டு வந்து சும்மா ஓரமாக நின்று இருக்கோம் நம்ம, சும்மா அப்படியே ஒரு சைடில். அந்த விஷயம் இல்லைல்ல. ஆமாம், நைஸ் ப்ரோ. ஆக்சுவலாக உங்களுடைய படங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்து. கண்ணாடி போட்டுக்கலாமா? ப்ளீஸ் ப்ரோ. ரைட்டு ரொம்ப நம்ம செட் ஆகும். மாசாக இருக்குது ப்ரோ. தேங்க்யூ. ஹீரோவெல்லாம் நடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதனால சாமி தலைவா அதெல்லாம் விடு தலைவா, தளபதியை பற்றி பேசலாம். ஓகே தலைவா கேள்வி தலைவா. ஸோ ஜனநாயகனில் எல்லாருமே தளபதிக்கு பஞ்ச் டைலாக் சொல்லுவாங்க. நீங்கள் தளபதிக்கு மட்டை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த டைலாக்லாம் வேற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. ஏன்னா உங்களோட எந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு அடி வாங்க விட மாட்டீங்க போலே. இல்லை ப்ரோ, பதட்டம் இல்லாமல் அந்த டைலாக் சூப்பராக பேசுறீங்களா ப்ரோ? எப்படி ப்ரோ? தலைவா அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாலே, தளபதியை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாலே அதுலேருந்து நீங்கள் மீண்டே வர முடியாது. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ஓப்பன் டு ஓப்பன், ஃபேஸ் டு ஃபேஸ், டைரக்ட் டு டைரக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வர முடியாது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. அவரை பார்த்தீங்கன்னா அப்படி தான் நீ உட்காந்துருவீங்க. அவ்வளோதான், அப்படி இருப்பார் போல. அதெல்லாம் சொன்னால் இப்போது அது இல்லை ப்ரோ, அப்படி இருக்குல்ல அந்த கண்ட்ரோல் பண்ணிவிட்டு. ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம். டேரக்டரோட இது ப்ரோ, டேரக்டரோட ஆர்டர் எப்படி சொல்கிறது, டேரக்டரோட ஆமாம் ஆர்டர் சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலாக அது டைலாகே அது இல்லை. ஆக்சுவலாக அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அப்படியா? மாற்றிட்டாங்க. அது வேண்டாம், என்னன்னு வேண்டாம். ஓகே, எனக்கு இந்த டைலாக் பேசிக்காங்க. ஆனால் இது சொன்னதே தளபதிக்கிட்ட போயிட்டு அண்ணே அப்படின்னு சார் அப்படின்னு. இதுதான் தளபதியோட ஹம்பிள்னஸ். ஓகே, மாதிரி ப்ரோ. அந்த டைலாக் மட்டும் சொல்லி காமிக்கலாமா ப்ரோ? முடியுமா? எது ப்ரோ? மட்டை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் ஆக்சுவலாக என்னன்னு நல்லா சொல்கிறீங்க. எனக்கு அந்த தளபதியெல்லாம் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன். தளபதி டைலாக் அவர் என்ன சொல்லுவார்? ஏய் தாத்தாவை தூங்க, அது சொல்லுங்கள். ஓகே, டேய் போய் அந்த தாத்தாவை தூங்க வைங்கடா. நீங்கடா விளையாடிட்டு இருக்கீங்க? விளையாட்டா? ஏய் நான் மட்டா பண்ண போகிறோம் போயிடு. அடுத்தது, ஏய் ஃபர்ஸ்ட் இவனை தூங்க வைங்கடா. நைஸ். ஓகே, விறுவிறுன்னு ஓடி வருவீங்க. நாங்க கூட சரி அங்க ஒரு ஃபைட் சீன் இருக்க போகுது போல பார்த்தா டக்குன்னு தளபதி காலில் ஆரம்பனா ஓடி வருவேன் அடிக்கிறதுக்கு. அது நம்ம அண்ணன் தான், வினோத் அண்ணன். ஓகே, அது ஆக்சுவலாக வேறு மாதிரி பிளான் பண்ணி அது வேறு மாதிரி ஆகி ஓகே நல்லது. எனக்கு என்னென்னா
சூப்பர் ஸ்டார் காலில் விழுந்துட்டேன். ஓகே, அது தளபதி தளபதி காலில் விழுந்து. அவ்வளோதான். வேற என்ன இது மேலே லைஃப்பில் என்ன இருக்குது சொல்லுங்க. அது அந்த அந்த தளபதி காலில் பிடிச்சிட்டு ஆலம்பனா நான் உங்கள் அடிமை, ஆலம்பனா நான் உங்கள் அடிமை, ஃபஸ்ட்டு லோகன் பாபா சோகையா மருகையா அப்பாலே தாத்தா சோகையா. அது ஆக்சுவலாக ப்ராப்பராக என்னன்னா ஃபஸ்ட்டு தாத்தா சோகையா, அப்பாலே லோகன் பாபா மருகையா. அது என்னன்னா லோகன்னா அவர் பேர், அவர் யார் அந்த உட்பார்ல வில்லனார் சார்பிடல அவர் தான் வந்து லோகன். அவர் லோகன் பாபா ஃபஸ்ட்டு லோகன் பாபா மருகையா. அப்பாலேனா அப்புறம் அது அண்ணன் சொல்லி கொடுத்து அப்பாலே தாத்தா சோகையா. ஆமாம், அது அப்படி மேட்ரு இல்லை ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு வந்து தாத்தா சோகையா, அப்பாலே லோகன் பாபா மருகையா. ஓகே ப்ரோ, தளபதி வந்து உங்களுக்கு தலையில் கை வச்சுட்டு அப்படியே இது பண்ணியிருப்பாரு. ஏன்னா அந்த கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்குல்ல. நான் உங்கள் இன்டர்வியூலாம் பார்த்தேன், 13 நாள் தளபதி கூட இருந்தீங்கன்னு சொல்லி இருந்தாங்க. இல்லை 15 நாள். 15 நாள். ஓகே, 15 நாள் தளபதியோட 13 நாள், இன்னொரு நாள் பேட்ச்வொர்க். ஓகே, அந்த நாள் அந்த அவர்கிட்ட பேசின விஷயம் என்னென்ன பேசினாப்புல? தலைவா டெய்லி தளபதியோட, நானும் தளபதி மட்டும்தான் தலைவா, வேற யாரும் இல்லை. அதெல்லாம் எப்படி சொல்லுதுன்னா அது சொன்னாலே அப்படியே சொல்லினே போகலாம். லைட்டாக பொறாமையாக இருக்குது ப்ரோ. பொறாமல் இல்லை தலைவா, எனக்கு எப்படி சொல்கிறது, காலைல போவோம் தலைவா, வருவார் போல் சால்ட்டாக வருவார். அதை பார்த்தோன்னா நம்ம காலையிலே வந்த உடனே தெளிவா, அதெல்லாம் யாராலையும் நான் நிறைய எல்லாரையும் பார்த்துருக்குறேன். நான் அந்த மாதிரி ஐயோ அதை நான் சொல்லவே முடியல. இதெல்லாம் கண்ணாடி போட்டுருக்கேன், தெரில உங்க எமோஷன்ஸு. என்ன பேசிக்கிட்டாங்க நீங்களும் வரும் தலைவா? எல்லாமே பேசுவோம் தலைவா. நீ வேற அண்ணன்கிட்ட கடைசியாக கேட்டேன், ஆனால் என்னென்ன கடைசியாக படம் பார்த்தேன்னு அந்த வரைக்கும் சொல்லிட்டார். புஷ்பா 2 தானே பார்த்தேன்னு. புஷ்பா பார்த்தேன்னாரா? ஆமாம், புஷ்பா 2. ஓகே, ஓகேவா. அண்ணன் எல்லாம் என்ன பண்ணுவார் எல்லாமே அண்ணன் ஷேர் பண்ண. நான் கேட்பேன் அண்ணன்கிட்ட, அண்ணன் எப்படின்னா சூஸ் பண்ணோம் படத்தை, எல்லாம் ஐடியா கொடுத்து நீ எத்தனை படம் பண்ணுறான்னு வரைக்கும் கேட்டார் தலைவா. யார் தலைவா கேட்பா சொல்லு? அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு உங்களை வந்து ரசிச்சு பார்த்துட்டே இருந்திருப்பாரு. ஆமாம் கண்டிப்பாக. அண்ணன் கூப்பிட்டு சொன்னார், ஏய் பயங்கரமாக பண்ணுறடா, உங்ககிட்ட ஏதோ இருக்குடா, அதனால தான் உன்னை நெல்சன் வச்சிருக்கிறான், பயங்கரமாக நடிக்கிற, உன் மூஞ்சியை பார்த்தாலே ஒரு எல்லாருக்கும் லாஃப் வருதுடா, யூ ஹேவ் சம்திங் மேன், நல்லா நடிக்கிற மேன் நீ அப்படின்னாரு. அது மேலே என்ன தேவை எனக்கு லைஃப்? நைஸ். கூப்பிட்டு கட்டி போச்சு, கூப்பிட்டு அர்ஷத் அவனை கூப்பிடுங்க, நான் அங்கே இருக்கிறேன் அர்ஷத் அப்படி எல்லாம் கூப்பிட்றாங்க. அர்ஷத்னு பார்த்தா விஜய் சார் கூப்பிடு. இதெல்லாம் சும்மாவா? இதெல்லாம் விளையாட்டா இல்லை தலைவா? ஜெம்மு தலைவா. ஐயோ இப்போ சொன்னால் போயிடுவேன், வேண்டாம். கேட்கும்போது எனக்கே வந்து மாதிரி ஜாலியாக. ஹாப்பி தலைவா, ஹாப்பி ஃபார் திஸ். இதுக்கெல்லாம் மெயின் தேங்க்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெல்சன் அண்ணன். நான் சினிமாவில் இருந்தது எப்படி தெரியும். நெக்ஸ்ட் ஒன் மோர் திங், நெல்சன் எப்படியோ சினிமா வந்த ரீசன், இந்த படத்தில் வந்த ரீசன் இன்னொரு அண்ணன். யார்? அச்சுநாதன், எங்கள் அண்ணன், ஓப்பன் அண்ணன். ஓகே, பக்கா ஜெம் மனுஷன். அந்த மாதிரி மனுஷன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சைலண்டாக இருக்காரு. ஜெம் மனுஷன் தலைவா. அதில் பார்த்துருப்பீங்க, அவர் ஜேனரே இல்லை நான் பண்ணது பார்த்தீங்களா? எதெல்லாம் டைலாக்லாம் அது அவர் படத்தில் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? இல்லை, ஜாலியாக இந்த மாதிரி டைலாக் அதமாக ஹி கேவ் மீ ஸ்பேஸ். ஓகே, தட்ஸ் வெரி குட். ஓகே, அப்படியே ஜனநாயகன் கட் பண்ணி பார்த்தோம்னா, ஜெயிலர்ல இருந்தீங்க, பொருள் அந்த மாதிரி வருமா அப்படின்ற டைலாக் மாசா. நீங்க என்னோட பயங்கரமா சொல்றீங்க, ஒரு வாட்டி சொல்லுங்க. இல்ல நல்லா சொல்றீங்க சீரியஸா நல்லா சொல்றீங்க. பொருள் அந்த மாதிரி வருமா அப்படின்றது அந்த டைலாக்ல செம்மையா இருந்தது. அது ஏன்னா இன்ன வரைக்கும் நாங்க ஏதாவது மீம் ஏதாவது போடுறோம் அப்படின்னா, பொருள் எந்த மாதிரி வருமா அப்படின்ற அந்த டைலாக் தான் வந்து தாராளமா போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஜெயிலர்ல அவங்க எல்லாத்துக்குமே வந்து கெட்டப்போ நீங்க மாத்திருப்பீங்க. இப்ப ஜெயிலர் 2ல அர்ஷத் இருக்கிறாரா? தலைவா எப்படி சொல்றது, அது எப்படி இல்லாம இருப்பீங்க? நானா செத்துறேன் எப்படி இருப்பேன்? ஏதாவது நெல்சன் அண்ணன் இருக்கிறாரு, இருப்பேன். ஆவியா தான் இருக்கணும், இருக்கலாமா? ஓகே, அவரே விநாயகமே விநாயகர் இருக்காரு, பின்னாடி வேணா நான் லைட்டா வேணா இருப்பேன். அது கடவுளோட இது, இருப்பேன் ஆனா இல்லை மேட்டர். ஏன்னா நீங்க எப்படி வந்து கெட்டப் மாத்திட்டே இருக்கிறீங்க. ஜெயிலர்ல ஒரு கெட்டப்ல இருக்கிறீங்க, ஜனநாயகன் ஒரு கெட்டப்ல இருக்கிறீங்க, பரிமளா அன்குல ஒரு கெட்டப்ல இருக்கீங்க. அப்ப ஜெயிலர் 2ல ஏதாவது கெட்டப்ல வேற ஏதாவது கேரக்டர் இல்லைவா? யாருன்னா விநாயகம் சார் சொல்லிட்டாரு, ஓகேவா? போயெல்லாம் சொல்லலாம் விரும்பல, இருக்கிறோம் ஆனா இல்லை, அதுதான் மேட்ரு. அதுல புரிஞ்சிக்கோ நீ. சரி, ஓகே. ரஜினி சார் என்னெல்லாம் சொன்னாரு உங்கள்ட்ட? ரஜினி சார் பார்த்தோன்னா பயங்கரம், ஃபர்ஸ்ட் டே பார்த்து சொல்லிட்டாரு,
பயங்கரமாக நடிக்கிறடா நீ அப்படின்ற ஒரு டைலாக் சொல்லுவேன். ஏய் பூனை எறா வண்டி அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டே என்னை கூப்பிட்டு, நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். ஃபர்ஸ்ட் டே என்னை கூப்பிட்டு சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் டே நான் பாராட்டினார். அப்படியே ஊந்தேன் காலை, தலைவா அப்படின்னு அப்படியே கட்டி பிடிச்சார். அதோட நம்ம லைஃப்பில் இருக்கிறது எடுத்தோன்னே பயங்கரம். அதான் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் ஒரு நாள் முடிஞ்ச ரஜினி சாரை பார்த்து பாருங்கள், நேர் கண் டு கண் ப்ரோ. உங்களுக்கு லைஃப்பில் எல்லாம் டிப்ரெஷன் போயிடும்லாம். அவங்களாம் மலை மாதிரி சொல்லுவாங்கள்ல, மலைடா மலைடா போயிடும். அதெல்லாம் பார்த்தவன் ஐயோ அதெல்லாம் விடு தலைவா, அதெல்லாம் பேசாது. இப்போ ஒரு மாதிரி ஆகிடும், சோகமாயிடும். அதெல்லாம் லெஜெண்ட் தலைவா. நீ எதுவும் இல்லை தலைவா, 3 பேரை பார்த்துப்பார் முடிஞ்சா. ரஜினி சார், விஜய் சார். விஜய் சார்லாம் ஐயோயோ எப்பா சாமி நீ பார்த்துறாத பக்கத்துல மாதிரி தலைவா. அவங்கள பார்த்தேன்னு வச்சுக்க, எதுவும் ஒரு அடி பார்த்துப்பார் டேரெக்டாக. உனக்கு அப்படியே சுற்றி நல்லதான் நடக்கும். அதை நீங்கள் ஆக்சுவலாக அதை மறக்கவும் முடியாது. அவர் ஒரு வாட்டி நேரில் பார்த்து தலைவர் ஹாய் சொல்லி கையை கொடுத்துருப்பார். ஒரு வாட்டி கையை, ஐயோ இந்த கையை கொடுத்தனா இந்த சிம்பு ஒரு படத்தில் பண்ணுவார்ல, என்னை தீண்டி விட்டா தெரித்தும், அது பொண்ணு கொடுத்தால. ஜெய் சார் வாட்டி பார்த்து ஐயோ நல்லா இருக்கு. செம்மையா சொல்றீங்க இது தலைவா, உண்மையா சொல்ல. இந்த மாதிரி யாருமே வரணும். பீச்லேயே பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக, நான் பீச்சில் நடிச்சிருக்கேன். அது உங்களுக்கு யாரும் தெரியாது. ஆமாம், அது சும்மா அது ஜோக். அது பீச்லேயே நான் தளபதியை பார்த்துருக்கேன். வந்தார், ஐயோ அதை பார்த்து நான் சொன்னது இப்போ அந்த கதை தான் சொல்லுறேன். 2 months ஆயிடுச்சு எனக்கு அவரை மறக்கிறதுக்கு. லவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அவரை. ஐயோ இப்போ அதுவும் இப்போ சுத்தம் என் பேர் தெரியும். ஏன்னா லாஸ்ட்டாக போகும்போது அர்ஷத் வில் மீட் சூன் அர்ஷன்ட்டார். இப்போ பார்த்தா சிஎம் கட் பண்ணா. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு, செம்ம ஹாப்பி. அண்ணனுக்கு ரொம்ப கங்க்ராட்ஸ். அண்ணன் கூடலாம் நடிச்சதெல்லாம் அது காட் கிஃப்ட்டு. தேங்க்யூ. மெயினாக எச்சினோத் அண்ணனுக்கு இந்த அதுவும் என்ட்ரி சீன் ஓகே கொடுத்தது ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நெல்சன் அண்ணன் பார்த்தீங்களா? பார்த்துட்டு நெல்சன் அண்ணன் நான் அப்போ பார்த்து தான் ப்ரோ இருப்பேன், எப்பயா போவேன். ஜனநாயகன். ஆமாம், நெல்சன் என்ன சொன்னாப்புல? அவர் என்ன சொன்னார்? இது மாதிரி விஜய் சார் கேட்டார் நெல்சன் எப்போ அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கேட்டால். அதெல்லாம் போய் நெல்சன் கிட்ட சொன்னேன். இது மாதிரி அண்ணன் உங்ககிட்ட ஆஃபீஸ் அங்கே எப்போ அவனுக்கு தெரியும் அதெல்லாம் சொன்னார். இது மாதிரி பிளடி பேக்கர் பார்த்தியா கேட்டேன்னு, பார்க்கலன்னாரு அப்படின்னா. ஏன்னா அது நெல்சன் ப்ரொடக்ஷன். ஆமாம், சிவா டைரக்டர். அது அவர் என் ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலி உங்களோட ஆக்டிங் வந்து பார்க்கும்போது எல்லாத்துலேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் கொடுக்குறீங்க, கெட்டப்பும் மாற்றுறீங்க. ஆனால் பிளடி பேக்கர்ல நிறைய கெட்டப், ஒரே படத்தில் நிறைய கெட்டப் இல்லை ப்ரோ. நல்ல படம் அது ஆக்சுவலாக. சம்திங் ஏதோ ஒரு இதில் படம் வந்து நீங்களும் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலாக. ஆமாம், அது எதுக்குன்னா அது நம்ம ஃப்ரெண்டு தான் சிவபாலன்னு, அவருக்கோசம் தான் பண்ணேன். அண்ணா ப்ரொடியூஷன், அது நெல்சன் ப்ரொடியூஷன். அதுவும் நான் விஜய் சார்கிட்ட சொன்னேன். அப்போ தான் கேட்டேன், என்னண்ணா கடைசியாக படம் பார்த்தீங்க அப்படின்னு சும்மா கேட்டேன். ஏன்னா ரெடி பேக்கரை பார்த்தீங்களா கேட்டேன். அவர் பார்க்கலன்னாரு. ஓகே. அப்போ தான் சொன்னார் புஷ்பா 2 தான் பார்த்தேன். ஓகே. இன்னெல்லாம் பயங்கரம். ஐயோ ஸோ அந்த முடியல. பாண்டியராஜ் சாருடைய பரிமளா அன்கோ அந்த படத்துல ஃபுல்லாவும் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அவரும் ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்ல நாங்க தான் இருந்தேன். நான் இந்த வைபாவும் நல்லா இருந்தது. உங்களை பத்தி பேசும்போது எல்லாருமே ஒரு மாதிரி வைபா வந்து பேசுனாங்க. நீங்களும் வந்து வைப்லாம் இல்லை, நம்ம எப்படின்னா கட் அண்ட் ரைட்டான ஆள். ஓகேவா? வைபுக்குலாம் எவனும் பேச மாட்டேன், எவனோ யாரும் தூக்கி விட மாட்டாங்க. இதுதான் உண்மை. நம்ம ஒன்று உண்மையை கேட்டால் நம்ம கெட்டவன் ஆகிடும். புரியுதா? அப்பெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம ஒன்று சொன்னால் நடக்காது. ஓகேவா? சொன்னாங்க என்னன்னா நம்ம எப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஆள். தப்புனா தப்பு. என்னால் இப்படி இப்போ நீங்கள் தப்பு தான் பண்ணிங்கன்னா எந்த போயிடுவேன். ஓகே, அதுதான் உண்மை. புரியுது. நான் தான் தப்புனா ஒரு சாரி கேட்பேன். இதுதான் விஷயம். ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை. கரெக்டா? அதை மூஞ்சில வச்சுலாம் பேசலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. நெல்சனே சொல்லியிருக்காரு, அவன்கிட்ட பிடிச்சது அவனோட இன்னசென்ஸ் தான். அவன் கரெக்டாக அவனாக இருப்பான், அதை மாற்ற மாட்டான். நீங்கள் வேணா ஜெயிலர் ப்ரெஸ் மீட் எடுத்துப்பாரு. ஓகே, ஓகேவா? பரிமளாக்கோ பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் சார், அவரும் நம்மளை ரொம்ப லவ் பண்ணி நம்மளை பார்த்தாரு, போட்டார். ஓகேவா? அதில் வந்து என் கேரக்டர் இப்போ வந்து ஜோமி ஜார்ஜ் நிக்லஸ் கேஜ்ன்றது ஒரு பிராண்டா. அந்த பிராண்டே அவனை அழகாக பார்த்தீங்கோ பட்டுன்னு சுட்டு தள்ளிட்டு போயினே இருப்பேன். எனக்கும் சாண்டிகா அது காம்பினேஷன். அதில் பயங்கரமாக வந்து ஒரு கேரக்டரு, அது சின்ன கேரக்டர். அது மேபி பார்ட் 2 வருது. ஓகே, அதில் மேபி போடுவார் போல். பாண்டியராஜன் சாரை கோசம் இந்த கேரக்டர் பண்ணேன். சின்ன கேரக்டர் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப பெரிய கேரக்டர்லாம் பண்ணிருக்கேன். அவரே சொல்லிட்டார் யாருன்னு, அப்பா நீங்கள் எல்லாமே ஹர்ஷத் நீங்கள் ரொம்ப பெரிய கேரக்டர்லாம் பண்ணுறீங்க,
சின்ன கேட்டலாம் இது இங்கே முடிஞ்சா பண்ணுங்க இல்லைனா வேணான்றார். அவர் ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. நைஸ் ப்ரோ. அண்ட் அப்படியே கட் பண்ணி பார்த்தா துல்கர் கூட நஹாஸ், அவர் பேர் நஹாஸ், ஆர்டிஎக்ஸ் படம் பார்த்துறீங்களா? ஆமாம், டைரக்டர் விஜய் சாரே கால் பண்ணி அவரை விஷ் பண்ணியிருக்காரு, ரஜினி சார் கால் பண்ணி, அவ்வளோ பெரிய டேரக்டர் ஆர்டிஎக்ஸ் டேரக்டர். ஆமாம், இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா நான் சொல்கிறது? ஏன்னா அவ்வளோ பெரிய டைரக்டர். ஆமாம். யார்? நஹாஸ். பாவம், ஒரு பயங்கர டேலண்டான ஹியூமன் பீயிங்னா அவர் தான் ஹியூமன் பீயிங். இந்த டேரக்டர்ன்ற சீனே இருக்காரு. ஜெம், இஸ் எ ஜெம் ஆஃப் பர்சன். ஓகே. துல்கர் கிட்ட என்னெல்லாம் பேசிக்கிட்டீங்க ப்ரோ? என்ன ப்ரோ, பயங்கரம் ப்ரோ. அவர் இன்னைக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருப்பா ஐஎம் கேம்னு மூவி ப்ரோ. அவர் பயங்கரம் ப்ரோ. அவர்லாம் எப்படின்னா அப்படியே உங்களை அவர் ப்ரொடக்ஷன் ப்ரோ. ஹீ இஸ் அ ஹீரோ, இஸ் அ ப்ரொடக்ஷன் டேரக்டர். மீன் அவர் டேரக்டர் மட்டும் தான் இல்லை, he will take care of like one son. அவங்க பையன் எப்படி பார்த்துப்பாங்க in his production. Nobody will take care like that. Okay. I just been there for 1 year. முடியெல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் அதுதான். அதில் வில்லனாக பண்ணுறேன். ஓகே. செகண்ட் வில்லன், மிஷ்கின் தான் ஃபஸ்ட்டு வில்லன். அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க அவங்களை. எப்படின்னா சாதாரணமாக பார்த்துக்க மாட்டாங்க. துல்கர் ஜெம் ஆஃப் பர்சன். ஓகே, ரொம்ப நன்றி ப்ரோ. அடுத்தடுத்த படங்கள் நீங்கள் வந்து நிறைய லீடாகவும் நடிக்கிறீங்க. நாங்கள் எங்கே கொஞ்சம் அரசல் பர்சலாக கேள்விப்பட்டோம். கண்டிப்பாக ப்ரோ, உங்களுடைய ப்ரே பண்ணிக்கோங்க. எஸ், கன்ஃபார்மாக எல்லாரும் முன்னாடியும் நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அடுத்து உங்களுக்கு வந்து சினிமா ஜர்னி இன்னும் சூப்பராக ஹையாக அடுத்தடுத்த பெரிய பெரிய படங்கள் பண்ணணும்னு மனதார கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், எனக்கு இன்டர்வியூலாம் கொடுக்க தெரியாது. ஐ திங்க் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் டைம். ஓகே, ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிக்கோங்க. இது மெயினாக போடணும். தேங்க்யூ. லவ் யூ ஆல். லவ் யூ ப்ரோ. தேங்க்யூ.